வணக்கம். நானும் உங்களோட அபிமான யோகா பால் சுந்தர். மாலைப்பக்ஷ வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சமையல் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, வறுத்து அரைச்ச குழம்பு அப்படின்னு ஒன்று உண்டு. அதில் சக்கரவள்ளி கிழங்கு போட்டு வறுத்தரைச்ச குழம்பு பண்ண போகிறோம். அப்புறம் மைசூர் ரசம். அதுக்கப்புறம் காய் என்னன்னு கேட்டேன்னா வாழைத்தண்டு கறி. அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். அதுதான் நிஜமாலுமே வாழைத்தண்டு கட் பண்ணுறது அப்படின்னாலே ஒரு பெரிய டாஸ்க் எல்லாருக்கும். பட் இன்னவே ஏதாவது ஒரு வழியில் நம்ம வாழைத்தண்டு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கிறது நல்லது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு, ஆனால் இப்போல்லாம் கடையிலலாம் கட் பண்ணியே ரெடியாகவே வருது. அதனால் அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் 2 தண்டு வாங்கி அழகாக மெதுவாக கட் பண்ணி மோரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே காத்தால நீங்கள் அதை பண்ணிட முடியும். ஸோ இனி வாழைத்தண்டு கறி. இது காத்தால வேலைக்கான சமையல். சாயங்காலத்துக்கான டிஃபன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் ஃபர்மெண்டட் தோசை மாவு. அதாவது உடனே அரைச்சி உடனே வாக்குற புளியாத தோசை சொல்லுவா இல்லையா, அந்த தோசை தான் பண்ண போகிறோம். அந்த தோசைக்கு ஆனால் நம்மளோட எங்கள் ஆற்றுல பண்ணுற ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, அரைக்கச்சையே அதில் கொஞ்சம் புளிச்ச மோரை விட்டு நல்லா அரைச்சிடுவோம். 1 டம்ளர் மோரை விட்டு அந்த மாவை அரைச்சிட்டோன்னா ஒரு அரை மணி கழித்து நீங்கள் தோசை வார்த்தைன்னா அழகாக ஜம்முன்னு இருக்கும். பட்டாக வரும். ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கும். அளவு என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, 2 கப்பு பச்சரிசிக்கு ஒரு 1/4 கப்புக்கு மேலே கொஞ்சம் போட்டு போய் வச்சுக்கோங்களேன். 1/4 கப்புக்கு, அரை கப்புக்கு கொஞ்சம் கீழே, 1/4 கப்புக்கு கொஞ்சம் மேலே. கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல. ஆனால் அது அப்படி நீங்கள் உங்களுக்கே அது பழக வந்துடும். 1/4 கப்புக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரை கப்புக்கு கீழே இருக்கும். அதை ஊற வைக்கோ. அதுக்கு ஒரே 1 ஸ்பூன் வெந்தயமும் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் கழித்து அதை அரைச்சோன்னா ஜம்முன்னு இருக்கும். இப்போ அந்த தோசை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த வறுச்ச குழம்பு வித் அந்த தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லையா நீங்கள் அந்த தோசைக்கு நிலக்கடலை சட்னி பண்ணிக்கலாம், தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சௌகரியம். ஸோ இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தரைச்ச குழம்புக்கு வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா மைசூர் ரசத்துக்கு வேணுங்கிறது எல்லாமே வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா பண்ண போகலாம். நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காய கட்டி கட் பண்ணுறேன். இதில் இருக்கிறதா காரம். ஸோ 5-6 மிளகா கிட்ட போட்டிருக்கேன். இது கலர் கோஸ்ட்டும் ஒரே ஒரு மிளகா. இந்த பேடிகை சில்லி இருக்கு, காஷ்மீரி சில்லி, பேடிகை சில்லி எது வச்சாலும் தேவை. அது இல்லைன்னாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. அது வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 6 கருவேப்பிலை. அடுப்பு அணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம். ஜஸ்ட் இதோட 2 பெரட்டு அடுப்பு அணைச்சிடணும். இது தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வச்சுருக்கேன். இது இந்த சூட்லேயே அப்படியே வறுத்துக்கோங்க போகிறோம். ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு ஆறுனப்புறம் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி வந்துடலாம். இது வறுத்தரைச்ச குழம்புக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இது நல்லா அரைச்சி அந்த குழம்புல கலந்து கொதிக்க விட்டோன்னா சேர்ந்தா மாதிரி புளிஜலமும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு இது கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ கிட்ட சக்கரவள்ளி கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்ந்தா மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிவிட்டு கடைசியாக குழம்பு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம மேலே நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டணுன்னா குழம்பு தயார். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிகாஸ் அந்த நாளெல்லாம் தினம்லாம் பருப்பு போட்டு சாம்பார்லாம் பண்ண மாட்டா. ரொம்ப ரேராக தான் சாம்பார்ன்றதே அவளுக்குலாம் இருக்கும். அப்படிங்கிறச்சே இந்த மாதிரிலாம் தான் குழம்பு பண்ணுவாள். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். நம்ம இப்போ மைசூர் ரசத்துக்கு வேணுங்கிறது வறுத்துக்கணும்.
ஸோ இப்போ நம்ம மைசூர் ரசத்துக்கு வேணுங்கிறத வறுத்துக்கலாம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. துவரம் பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் போகிறோம், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன். இது வேடிக்கை சில்லி, இது இருக்குன்னா போடுங்க, இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நார்மல் மிளகாவத்திலே போட்டு நீங்கள் வறுத்து அரைச்சிக்கோங்க. ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன். ஒரு கருவேப்பிலையும் வச்சு வறுத்துடணும். இதில் வந்து பச்சையாக சீரகமும் பச்சையாக தேங்காயும் வச்சு அரைச்சிடணும், அவ்வளோதான். இதுவும் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி நம்ம ரசத்தில் போட்டோன்னா நல்லா ஜோராக இருக்கும். இந்த ரசமே ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட பச்சையாக சீரகம், பச்சையாக தேங்காய், இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடும். இதை வறுக்கலாம் வேண்டாம், இதை அப்படியே நல்லா அரைச்சிருந்துடலாம். ஆனால் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. அந்த வறுத்தரைச்ச குழம்புக்கு அரைக்க வேண்டியது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். இது வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே ரசத்தில் கலந்தோம்னா நல்லா இருக்கும். ரொம்ப அதுக்கு கரகரன்னு கூட அது மாதிரி ஒரு உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி நம்ம இப்போ சீரக ரசத்துக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கரகரன்னு இருக்கட்டும் போதும். இது எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஒரு மீடியம் எலுமிச்சம்பழம் சைஸ்க்கான புளி எடுத்துட்டு நல்லா ஒரு 2-3 கப் இதில் கரைச்சி எடுத்துருக்கணும். புளி இவ்வளோ பெருசு தான். நல்ல ஒரு மீடியம் எலுமிச்சம்பழம் சைஸ்க்கான புளி. இது சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுருக்கேன். குழம்புக்கான பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, குழம்புக்கான உப்பு 1 டீஸ்பூன் வரைக்கும் போடுறேன். இது நல்லா கொதித்து வேகட்டும். அந்த சக்கரவள்ளி கிழங்கும் வெந்துடும். அப்புறம் நம்ம அரைச்சதையும் விட்டு அதோடு சேர்த்து நல்லா கொஞ்ச நாள் கொதித்து இதாச்சுன்னா எல்லா குழம்பும் தயாராகிடும். இது ரொம்ப சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. இதில் வந்து நம்ம இன்னும் ஒன்று ஆட் பண்ணணும், வெள்ளைப்பொடி. இன்னும் ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போடுவோம். இங்கே வேறு ஏதாவது நம்ம போடணுமா அப்படின்னு கேட்டேன்னா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு குழம்பு பொடி, குழம்பு பொடி, சாம்பார் பொடி எதுவுமே போட வேண்டாம். நம்ம இப்போ வறுத்துருப்போம் பார்த்தீங்களா, வறுத்ததை அரைச்சி இதில் விட்டு அதோடு சேர்த்து கொதிச்சதுனாலே சூப்பராக ஜோராக தயாராகிடும். இது வந்து சில பேருக்கு நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டி பண்ணினா பிடிக்கும், சில பேருக்கு தேங்காய் எண்ணெயில் பண்ணினாலும் பிடிக்கும். தேங்காய் எண்ணெயில் வேணாலும் நீங்கள் மேலே தாளிக்கிறது தேங்காய் எண்ணெயில் வேணாலும் பண்ணுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் பண்ணணுன்றது இல்லை, தேங்காய் எண்ணெயிலையும் நீங்கள் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சக்கரவள்ளி கிழங்குலாம் நல்லா வெந்துடுத்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அது கொதிச்சுன்னு இருக்கு. இதை அரைச்சி வந்தாச்சு, இதை இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம அரைச்சி விட்டதோடு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். கருவேப்பிலை போடலாம். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்ட். ஏன்னா ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே பருப்பு. ஸோ அந்த பருப்பெல்லாம் இதில் செய்கிறதே நல்ல திக்கனிங் ஆகிருக்கும். நல்லா வறுத்துட்டு போட்டிருக்கோம். ஸோ இது கரெக்டாக இருக்கும். இதோட ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இந்த குழம்பு நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக இருந்தாலும் அது நல்லா இருக்காது. கொதிச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு அதே மாதிரி 1/2 டீஸ்பூனுக்கு மேலே வச்சிடாதீங்க. வெந்தயமும் 1/4 டீஸ்பூன். இது ரெண்டுமே வந்து குழம்பு கொடுக்கும். அதனால தான் குழம்பு வந்து இதுவாகிக்கும். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் வைக்கும். பாக்கிலாம் பார்த்தது மாதிரி அந்த மாதிரி அரை ஸ்பூன் அது 1/4 ஸ்பூன் இதுவாக வச்சுக்கணும். ஒரே மிளகாவுக்கு அதுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஸோ வறுத்தரிச்சு குழம்பு தயாராகிடுது. ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். நீங்கள் தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது காம்பினேஷன் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அடுத்தது ரசம் வைக்கணும். இப்போது
மைசூர் ரசம் ரெடி பண்ணலாம். ஒரு சின்ன அதாவது நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். அதை இதில் விட்டுடலாம். ரெண்டு தக்காளி, பெருங்காயம், உப்பு, நல்லா 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுறேன். வெல்லம் ஆர் வெள்ளை சர்க்கரை ஒரு 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து 7 to 10 மினிட்ஸ் கொதிக்கிட்டுமே. அதுக்கப்புறமா நம்ம நேராக அரைச்சதை அதில் விட்டு கலந்தோன்னா ரெடி. அவ்வளோதான். நான் வந்து அரைச்சதை மட்டும் கலந்து அப்படியே விளாக போகிறேன். தேவைப்பட்டவா பருப்பு ஜலம் மட்டும், பருப்பு விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. பருப்பு தண்ணி மட்டும் விடுங்க அதில். அது விட்டேன்னா கொஞ்சம், ஏன்னா பருப்பு விழுந்துட்டுனா அப்புறம் அது சாம்பார் மாதிரி ஆகிடும் கெட்டியாக. அது இல்லாத வெறும் பருப்பு ஜலம் மட்டும் விடுறேன்னா விடலாம். அப்படி இல்லையா இது மட்டும் அப்படியே அரைச்சி அதில் விட்டேன்னா கூட போதும். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். நல்லா ரசம் கொதிச்சு நல்லா புளி ஜலம்லாம் பச்சை வாசனை போயிட்டு தக்காளியும் வெந்துட்டு இதை நம்ம அரைச்சோம் இல்லையா, இதை அதில் விட்டுடலாம். நான் வெறும் தண்ணி விட்டேன். அந்த இடத்துல நீங்கள் வந்து பருப்பு தண்ணியாக வட்டிக்கிறேன்னா வெட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கலர் பார்த்தேன்னா எப்படி இருக்குதுலாம், இந்த பேடிகை சில்லினால அந்த கலர். அரைச்சி விட்ட ரசத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அரைச்சி விட்ட ரசத்தில் நம்ம வந்து துவரம் பருப்பு யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு துவரம் பருப்பு மெயினாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் கடலைப்பருப்பு சாம்பாருக்கு என்ன அரைச்சி விட்றோமோ அதோடய கூட தேங்காய் வச்சு ஜீரகத்தை வச்சு அரைச்சி விடுறது தான் அரைச்சி விட்ட ரசத்துக்கானது. இதில் வந்து நமக்கு வந்து தனியாக அதுக்கு துவரம் பருப்பையும் வறுக்கிறோம் அண்ட் வேடிக்கை சில்லி வைக்கிறோம். அதுதான் வித்தியாசம். நுரைச்சிடுத்து இதை இறக்கி வச்சுக்கிறேன். கால் ஸ்பூன் கடுகு. இந்த ரசத்துக்கு வந்து இந்த மிளகு ஜீரக பொடியெலாம் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம மிளகு வந்து அந்த இதுலேயே வச்சுருக்கோம், ஜீரகம் பச்சையாக வச்சுருக்கோம். ஸோ எல்லாம் ஆல்ரெடி வச்சு அரைச்சி தான் விடுறோம். அப்படிங்கிறதுனால இதுக்கு மிளகு ஜீரக பொடி தேவை கிடையாது. ஒரு பிஞ்ச் பெருங்காயம், ஒரே மிளகாத்தூள். கலரே எவ்வளோ அழகாக தெரியுது நமக்கு. ஜோரான மைசூர் ரசம் தயார். ஸோ இப்போது வாழைத்தண்டு ஒரே ஒரு தண்டு தான் நான் வாங்கினது. ஸோ கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு 3/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2, பச்சை மிளகா இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி 2, பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை, இந்த ஊற வச்ச பயக்கம்பருப்பு இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த வாழைத்தண்டையும் இந்த வாழைத்தண்டி உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு சின்ன பீச். இதை அப்படியே மூடி போட்டு நல்லா வேக விடலாம். வெந்ததுக்கு அப்புறம் இந்த தேங்காய் போட்டோன்னா முடிஞ்சிருக்கு. இதில் நான் வந்து கொஞ்சமாக, எனக்கு தான் எல்லாத்துலேயும் வெல்லம் போடணும் மறக்கணும்னு தெரியும் இல்லையா, இதுலேயும் நான் கொஞ்சோண்டு போடுவேன். பிடிச்சவா போடுங்க, பிடிக்காதவா வேண்டாம், ஆப்ஷனல் விட்டுடுங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஸோ இது நல்லா வேகட்டும். மூடி போட்டு அப்படியே வேக விட்டுடலாம். இது ரைஸ் குக்கர் கப்பால் 2 கப்பு பச்சரிசி, ஒரே ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இது மிக்சியில் அடியில் எடுத்துக்கலாம். இது மத்தியானம் சாப்பாடெல்லாம் ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் நீங்கள் ஒரு 5 மணிக்கிட்ட அரைச்சிட்டு ஒரு 6, 6:30, 7 மணிக்கா நீங்கள் இதை வாக்கலாம். ஒரு ரொம்ப நாளையெல்லாம் ஊறணும்லாம் அவசியமே இல்லை, பர்மனெண்ட் ஆகணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உளுத்தம்பருப்பு
அதே மாதிரி சொன்ன மாதிரி எந்த கப்பில் 2 கப் ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே 1/4 கப்புக்கு மேலே 1/2 கப்புக்கு கீழே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மோர், நல்லா கொஞ்சம் புளிச்ச மோர் இதை விடுறேன். இதை முதல்ல ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் விட்டு நல்லா கெட்டியாக எப்படி தோசை மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குமோ அப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்குறேன். இந்த ஜோரா அரைத்து நல்லா வெந்துருக்கு. பருப்பை மட்டும் ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி பைத்தம் பருப்பை ஊற போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே சுண்டலாட்டம் இருக்கும். நிஜமாவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் நான் இல்லைன்னு சொல்ல, வாழைத்தண்டு வந்து கட் பண்ணுறதுங்கிறது பெரிய டாஸ்க்கு, கஷ்டம்தான். அந்த நம்ம பண்ணுறது தப்பு இல்லைன்னு நான் நினைப்பேன். ஜோரான வாழைத்தண்டு கறி தயாராகிடுது. அடுப்பு அனுப்பிச்சுடுறேன். இந்த தோசை மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஜோராக அரைச்சாச்சு. இதில் தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு 1.25 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இதை அப்படியே அரைச்சிட்டு நல்லா உப்பு போட்டு கரைச்சிட்டு அப்படியே வச்சுருக்கணும். அது பாட்டில் மெதுவாக ஒரு 1/2 மணி கழித்து தோசை வார்த்தைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நான் சொன்னேன் இல்லையா, அந்த குழம்போடையும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர் நீங்கள் நிலக்கடலை சட்னி இல்லை தேங்காய் சட்னி, இல்லை தேங்காயும் கொத்தமல்லி கொஞ்சம் புளி அது மாதிரி வச்சு பண்ணிக்கிறேன்னாலும் அதுவும் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு எல்லாமே ஆப்டாக இருக்கும். இந்த தோசைக்கு தோசை பிடிக்காதவாளே இருக்க மாட்டா. அதில் இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக, ஆனால் இது வாத்து வச்சுட்டா நல்லா இருக்குமா கேட்டேன்னா நல்லா இருக்காது. இதை வாத்து வச்சுட்டேன்னா இது வந்து அப்படியே வடக்குன்னு போயிடும். இந்த ஆறி போச்சுன்னா வாத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட சாப்பிட்டுட்டேன்னா கூட ஓகே. 1/2 மணி 1 மணி கழிச்சு எடுத்தேன்னா இது வந்து வரட்டி மாதிரி இருக்கும் அப்படியே. ஏன்னா பச்சரிசி வந்து உங்களுக்கு எப்பயுமே அந்த மாதிரி வரட்டுன்னு ஆகிடும். நான் ஆக்சுவலி இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு உடனே பார்க்குறேன். ஆக்சுவலி அரைச்சிட்டு ஒரு 1/2 மணி வச்சுருவோம். 1/2 மணி கழித்து நீங்கள் இதை பார்த்து இது பண்ணிடுவோம். இந்த தோசைலாம் நல்லெண்ணெய் விட்டு தோசையை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா வெந்தயம் இருந்தாலே அதோட கூட நல்லெண்ணெய் விட்டு பண்ணினோன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த தோசை வந்து ப்ரௌனாக வருமானு கேட்டீங்கன்னா ப்ரௌனாக வராது, வெள்ளையாக இருக்கும். வெள்ளை தோசை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இதை வந்து பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு தோசை என்ன இப்படி வெள்ளையாக இருக்குது அப்படின்னு நினைப்பேன். வெள்ளையாக ரொம்ப இதுவாக இருக்கும், தெரியுதா? ஒயிட்டாகவே இருக்கும். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது ஒரு டம்ளர் நல்லா புளிச்ச மோரை மட்டும் விட்டு அரைச்சிடுவோம். இல்லை மாவை அரைச்சி ஒரு 1/2 மணி வச்சுட்டு வாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் மோரை விட்டு அதில் கலந்துட்டு வேணாலும் வாத்துக்கணும். இப்போ இது வந்து நல்லா ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்கிற மாவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு சைடுக்கு தான் நல்லெண்ணெய் விடுறேன், நிறையெல்லாம் எண்ணெய் விடலை. ரொம்ப இந்த இது போரும், நல்லாவே இருக்கும். இப்படி பண்ணிடலாம். புளியாத தோசை அப்படின்னு நாங்கள் எங்கள் காலத்தில் இதெல்லாம் சொல்லுவோம். ஆக்சுவலி சொல்லணும்னா இது நான் குழந்தையா இருக்கிறதே இந்த தோசையெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஃபர்மெண்ட் ஆன தோசை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். இதையே பண்ணினேன் அப்படின்னு அழுவேன். இப்போ பார்த்தா ஃபர்மெண்ட் ஆன தோசை பிடிக்க மாட்டேங்குது. அது மாறடிது இது பண்ணுறது, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையே தான் இது பண்ணிக்கிறேன். ஸோ தோசை ரெடி. இன்னைக்கு சமையல் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுவோம். இதில் இருக்கிற எல்லா இதுவுமே எல்லாருக்கும் பிடிச்சது தான். இந்த வறுத்தரைச்ச குழம்பும் சரி, மைசூர் ரசமும் சரி, வாழைத்தண்டு கறி, இதெல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சது தான். இந்த தோசையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.